3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் ஒருவருக்கு வருகிற தேர்தலில் சீட்டு இல்லைன்னு முடிவெடுக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் 2 முறை வெற்றி பெற்ற பல எம்எல்ஏக்களின் செல்வாக்கு தொகுதியில சரிந்து உள்ளதா சர்வே ரிப்போர்ட் தெரிவிச்சிருக்காங்க. இதனால 2 முறை வெற்றி பெற்ற பல எம்எல்ஏக்களின் தொகுதிகள் பறிபோயிருக்கு. அந்த வகையில பார்க்கும் பொழுது தமிழகம் முழுவதும் தற்போது எம்எல்ஏவாக இருக்கும் 60 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வருகிற தேர்தலில் சீட்டு இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. இதனால 13 அமைச்சர்களுக்கு மறுபடியும் தொகுதி தரப்பட மாட்டாதுன்னு சொல்றாங்க. இதுல டெல்டா பகுதியை சேர்ந்த 2 அமைச்சர்கள், சென்னை மாவட்டத்தை சேர்ந்த 1 அமைச்சர், தென் மாவட்டத்தை சேர்ந்த 3 அமைச்சர்கள் அடங்குவார்கள்னு சொல்லப்படுது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் புது முகங்களுக்கு வாய்ப்பு தரலாம்னு திமுக மேலிடம் முடிவெடுத்திருக்காங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது பல எம்எல்ஏக்களின் வாரிசுகள் மற்றும் அமைச்சர்களின் வாரிசுகளுக்கு இந்த முறை சீட் வழங்கப்படுது. இதே போல பல மாவட்ட செயலாளர்களுக்கும் முக்கிய நிர்வாகிகளுக்கும் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. வேட்பாளர் தேர்வில் தீவிர கவனம் செலுத்தினால் மட்டுமே இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற முடியும்னு உளவுத்துறை அமைப்புகள்லாம் தகவல் சொல்லியிருக்காங்க. இதனால நடைமுறையில சரியா பணி செய்யாத எம்எல்ஏக்களுக்கு கட்டாயம் சீட்டு இல்லைன்னு உறுதியா சொல்லப்படுது. இது தவிர சாதி ரீதியான செல்வாக்கு பெற்ற பிரபலங்களுக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்யவும் முடிவு செய்யப்பட்டிருக்கு. இது தவிர இளைஞர் அணி சார்பில் உதயநிதி ஸ்டாலின் தேர்வு செய்யும் 40 வேட்பாளர்களுக்கு தொகுதி ஒதுக்கி தருவது மற்றும் திமுக மேலிடம் இதை முடிவெடுத்திருக்காங்க.